மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு வந்து தொலைங்கடா, உங்களுக்கு என்னடா வேணும்னு கேட்டாச்சு. மங்குளி மாதிரி நிக்கிறாங்க. இந்த ட்ரிப்பு அவர் ஆட்சி அமைக்க உடல தடை பண்ணினீங்கன்னா ஜல்லிக்கட்டோட மோசமாகும். மெரினா கடற்கரை அலரும். அது மாத்திரம் நான் சொல்லலைன்னு சொல்லாதீங்க. நெல்லை தேசிய நான் இப்பவே சொல்லிடுறேன். நீங்க மாத்திரம் ஆட்சி அமைக்க விடலைன்னா மெரினா கடற்கரை கொந்தளிக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஊரும் கொந்தளிக்கும். நெல்லை கஜேந்திரன் தூண்டி விடுறீங்களா இளைஞர்களா? நல்ல சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா டிவிக்கு ஓட்டு போடுங்க. நரகல் சாப்பாடை சாப்பிட்றதுனா மற்றவங்களுக்கு போடுங்க. ஜவுடால பேசுவோம். நாங்க இப்போ ஜவுடால பேசுவோம், செனவிட்டா பேசுவோம், திமுறா பேசுவோம். ஏன்னா மக்கள் செல்வாக்கு எங்கள்ட்ட இருக்கு. இப்போ ஒருத்தன் ஜெயிச்சு வந்துட்டான். ஆட்சி போய் நடத்த பண்ண முடியாம நிக்குது. வியாபாரம் சந்திப்பு நிக்குது. எல்லாமே நிக்குது. சிஎம் கையெழுத்து போட வேண்டிய பேப்பர் எல்லாமே நிக்குது. அதுக்கு நாங்க வெளியில இருந்து ஒரு ஆதரவு தரும் சொல்லியிருந்தேனே. நீங்க மக்களை கண்டு இத்தனை நாள் பாடுபட்டீங்கன்னு நினைக்கலாம். அப்படி கொள்ளையடிக்கவே வந்திருக்கீங்க எல்லாரும். இப்பெல்லாம் தெரியுது இல்ல, ஒருத்தன் துணிஞ்சு வராங்கும் போது எல்லாரும் வார்த்தையை விடுறீங்கல்ல. இப்ப வார்த்தையை விட சொல்லி பார்க்கலாம். என் பேர் நெல்லை கஜேந்திரன். இப்போ நான் இது வரைக்கும் விஜய் ஃபர்ஸ்ட் வருவாராங்க கேட்டாங்க. நான் வருவாருன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்தார். அரசியலுக்கு வருவாரோம் அப்படின்னாங்க. கண்டிப்பாக வருவாருங்க. என்ன கட்சி ஆரம்பிப்பாரோம் அப்படின்னாங்க. கட்சி ஆரம்பிப்பாருங்க அப்படின்னா திருப்பி கட்சி ஆரம்பிச்சோன்னு அவர் சுற்றுப்பயணம்லாம் போக தெரியுமா அவருக்கு அப்படின்னாங்க. சுற்றுப்பயணம் போனார். அதுக்கப்புறம் கேட்டாங்க மாநாடு நடத்துவாரா? கண்டிப்பாக நடத்துவாருன்னு சொன்னேன். நடந்தது. ஜெயிப்பாரா அப்படின்னாங்க. வித்தியாசம் ஜெயிப்பார் அப்படின்னா இப்போ ஜெயிச்சுட்டாரு. என்ன ஒரு 10 சீட்டு கம்மியாக இருக்குது. மிச்சவங்களை விட பார்க்கும்போது 4ல் ஒரு பகுதி தோற்றவன். அதே இன்னொரு கட்சி 4ல் ஒரு பகுதி தோத்துருக்கு. ஆனால் இவர் இந்த எல்லாரும் 30 வருஷ கட்சி 50 வருஷ கட்சி அப்படிங்கிறாங்க. அனுபவம் எங்கள் அனுபவம் அப்படின்னாங்க. உங்கள் அனுபவம் தான் இப்போ கிழிஞ்சு போச்சேன். கிழிச்சிட்டேன். முகத்திரையே கிழிச்சு எரிஞ்சிட்டான். இனிமேல் வெளியே போய் நான் இனிமேல் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு யாரும் சொல்கிறதுக்கு யோசிக்கவே இல்லை 2 கட்சியுமே. இதில் வேற இன்னொன்று கேள்விப்பட்டேன். அது எப்படி சொல்கிறது, நானே கணிக்கிறவன். என் கணிப்பை மிஸ் ஆகாமல் நான் எவ்வளோ கேர்ஃபுல்லாக பேசணுமோ பேசுகிறேன். இப்போ என்னடாங்கடா 2 பேரும் சேர்ந்து கூட்டணி போடலாமா? யார் மக்கள் எனக்கு காரி துப்பி போடுவோம். ஏன்னா யாரும் சேர முடியும்? ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அது மாதிரி தான் இது. அதனால் 2வது இப்போ பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அதேமாதிரி இன்று சாயங்காலம் இல்லை நாளைக்குள்ளே இறுதி ஃபைனல் ஆகிடும். 2வது இல்லாத சட்டத்தை இப்போ கொண்டு வராங்க. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க நேராக கவர்னர் போய் இந்த மாதிரி எங்கள் கட்சி ஜெயிச்சிருக்கு, அழைப்பு கொடுத்து அவரை நீங்கள் வாங்க, இந்த மாதிரி எனக்கு பதவி பிரமாணம் செய்ய வாங்கன்னு சொல்லணும். அப்புறம் தான் அந்த இடத்துல தான் மெஜாரிட்டியை காமிப்பாங்க. ஒவ்வொரு எம்எல்ஏயும் இன்ட்ரடியூஸ் பண்ணி இத்தனை பேர்னு காமிப்பாங்க. ஆனால் இது என்னடானா வேணும்ட்டு இது முள்ளு மேலே சீலையை போட்ட மாதிரி சிக்க வச்சுருக்காங்க. இதெல்லாம் பப்பு வேவாது. நீ ஏற்கனவே நான் பல தடவை சொல்லியிருக்கேன். விஜய்கிட்ட மோதினா தெய்வத்தை மோதுற மாதிரி. அவன் அதை பற்றி கவலையே பட மாட்டான். அதே மாதிரி அவரை மோதினா நாங்கள் 2 பேரும் நான் பாரு ஒரு சேனல்காரங்க சொன்னான், நான் எங்கள் குழுது கரெக்டாக இருக்கும், எக்ஸாக்டாக இருக்கும். ஏன்னா நீ என்ன நெல்லை கஜேந்திரன் நான் பேசுறதுக்கு எக்ஸாக்டாக சொல்கிறதுக்கு 4 சீட்டுக்கு மேலே வரவே வராது. வந்தால் நான் என்னுடைய யூடியூப் சேனலே க்ளோஸ் பண்ணிடுறேன். பேட்டியே கொடுக்க மாட்டேன்னாங்க. மானங்கிட்ட போய் அப்புறம் என்னடானா இப்போ என்ன ஓடிக்கிட்டு இருக்க, திருப்பி சேனல் மூடலையேன்னு பார்த்தா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. நான் சொல்லலை, அது பப்ளிக் மத்தியில் இருந்தது. அது நீ என்னடா சொல்கிறது? அது வேறு சவால் விடுற. நெல்லை கஜேந்திரன் சவால் விட்டால் அது பழிக்குது. நீ எங்கே சவால் விட்டீங்களா? எங்கே பழிச்சுது? அப்போ நீங்கள் பேசாமல் ஊற்றி மூடிட்டு ஆஃபீஸை மூடிட்டு போயிடுங்க. அதுதான் நல்லது. 2வது இப்போ இருக்கிற இதெல்லாம் எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. 2வது இந்த ட்ரிப்பு அவர் ஆட்சி அமைக்க உடலை தடை பண்ணினீங்கன்னா ஜல்லிக்கட்டோட மோசமாகும். மெரினா கடற்கரை அலரும். அது மாத்திரம் நான் சொல்லலைன்னு சொல்லாதீங்க. நெல்லை தேசிய நான் இப்போவே சொல்லிடுறேன். நீங்கள் மாத்திரம் ஆட்சி அமைக்க விடலைன்னா மெரினா கடற்கரை கொந்தளிக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஊரும் கொந்தளிக்கும். நெல்லை கஜேந்திரன் தூண்டி விடுறீங்களா இளைஞர்களா? தூண்டி விடுறது கிடையாது. ஓட்டு போட்டு தகுதி வந்தாச்சு. தகுதியான ஆளுக்கு நீங்கள் முறைப்படி கொடுக்க வேண்டியதானே. கொடுக்காத அப்படின்னு எதுக்கு ஜெயிக்க வச்சிங்க? ஜெயிச்சதுக்கு அத்தாச்சி கையில் வச்சு தானே கேட்குறோம். ஜெயிக்க அத்தாச்சி இல்லாமல் கேட்கலையே. அத்தாச்சி வச்சு தான் கேட்குறோம். அந்த யங்ஸ்டர் தானே கஷ்டப்பட்டு ஓட்டு போட்டான். இத்தனை எங்களுக்கு ஆட்சி மாற்றம் வேணும்னு இவ்வளோ நாள் காத்திருந்து எப்படா எலெக்ஷன் வரும் நினைச்சதானே காத்திருந்து ஓட்டு போட்டான். அப்போ அந்த ஓட்டு போட்டதுக்கு என்ன ஏமாளித்தனமா? நாடகம் ஆடுறீங்களான்னு கேட்குறேன். ஒரு கல்லில் வெண்ணெய் ஒரு கல்லில் சுண்ணாம்பா? புதுசாக உங்களுக்கு என்ன கிள்ளிக்கிறியா போச்சா?
இதே பழைய ஆட்கள்கிட்ட பண்ணுங்களை பார்க்கலாம் உங்கள் சட்டத்தை. அதுக்கு தான் பழைய கட்சிக்காரங்க சொன்னாங்க எங்களுக்கு வந்து போஸ்ட்மேன் மாதிரி கவர்னர் அப்படின்னாங்க. அப்போல்லாம் விட்டுட்டீங்க. அப்போ அவங்கள கேட்க வேண்டியதானே கவர்னர். அப்போ கவர்னர் கேட்கலையே. அப்போ அவங்க அதை மிரட்டினா தான் எல்லாரும் பயப்படுறாங்க நிலைமைக்கு வருது. நாங்கள் மிரட்டலாம் மாட்டோம், போராட்டம் தான். அது கண்டிப்பாக நடக்கும், அதில் வந்து மாற்றமே கிடையாது. இப்போவே கவர்னர் மாளிகை பக்கத்தில் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு அளவு பொறுமையாக இருப்பாங்க மக்கள். ஏன்னா எங்களுக்கு வந்து ஆட்சி மாற்றம் இல்லை, எங்களுக்கு வேண்டியது ஃபெசிலிட்டிஸ் வேணும். எங்களுக்கு அவர் கோரிக்கையில் முதியோருக்கு கோரிக்கை வச்சிருக்காரு, யங்ஸ்டருக்கு கோரிக்கை வச்சிருக்காரு, மகளிருக்கு கோரிக்கை வச்சிருக்கிறாரு, பொதுமக்களுக்கு எல்லாத்துக்கும் செய்யணும்னு வந்து நிற்கிறான். இப்போ எங்களுக்கு அந்த அது வேணுமே. அது இல்லாமல் நாங்கள் என்ன பண்ண சொல்கிறீங்க? எனக்கு டைம் ஓடிக்கிட்டு இருக்கு, எங்களுக்கு வேஸ்ட்டாக எல்லாம் போகுது, நேரம் வேஸ்ட்டாக போகுதுங்க. எங்களுக்கு வர வேண்டியது எங்களுக்கு கிடைக்கணும். அவர் தயாராக இருக்காரு, நான் உழைக்க தயாராக இருக்குது. உழைக்க போகிறவனை ஏன் நிப்பாட்டுறீங்க? அவன் உழைக்க வரேன், வந்துட்டான், ஃபீல்டுக்கு வந்துட்டான். முதல்ல வரமாட்டேன்னீங்க. உங்களுக்கு இவ்வளோ வெக்கம் மோடம் சூடு சூடாக இருந்ததுன்னா அவரை வந்து ஆட்சியில் உட்கார வைக்கிறது தான் மரியாதை. நான் ஏற்கனவே சொன்னேன், நல்ல சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா டிவிகேக்கு ஓட்டு போடுங்க. நரகல் சாப்பாடை சாப்பிட்றேன்னா மற்றவங்களுக்கு போடுன்னு. ஆனால் இந்த நெல்லை கஞ்சனுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு. ஏன்னா நான் சொன்னால் நடக்கும்னு நினச்சி நீங்கள் நான் சொன்னதை பண்ணீங்க பார்த்தீங்களா? வெற்றி தலைவனை வெற்றி வச்சிங்களா? என்ன ஒரு வருத்தம். இன்னும் ஒரு 15 சீட்டு, ஒரு 12 சீட்டு கொஞ்சம் எடுத்துருந்ததுன்னு வைங்களேன், எங்கள் கெத்தே தனி, மாசே தனி. இப்போ தேவையில்லாமல் கண்டவண்டெல்லாம் தலை குனிகிற நிலைமையில இருக்குது. ஒருத்தரையும் கூப்பிட வேண்டி இருக்குது. ஏன் வந்து தொலைங்கடா, உங்களுக்கு என்னடா வேணும்னு கேட்டாச்சு. மங்குளி மாதிரி நிற்கிறாங்க. இதில் வேற இன்னைக்கு வந்த காங்கிரஸ் 4 பேர் எலெக்ஷனுக்கு முன்னால் வந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மாசம், எங்களுக்கு ஒரு டிவிக்கு ஒரு மாசம் கிடைச்சிருக்கும். காலம் கடிஞ்சு யோசிக்கிறீங்க. இதே கம்யூனிஸ்ட் எல்லாம் நீங்க அங்க அது போகாம இங்கேயே வந்திருந்தீங்கன்னா நீங்க ராஜ மரியாதை. உங்களுக்கு பதவி வேணுமா தரேன், ஆட்சியில பங்கு வேணுமா தரேன். எந்த தலைவன் சொன்னான்? காங்கிரஸ் இத்தனை நாளா 30 வருஷமா அடிமை மாதிரி ஒரு கட்சியில ஒண்டி இருந்தீங்களா? இப்ப என் தலைவன் கூப்பிட்டோன்னு பரவாயில்ல, உங்களுக்கு நன்றி சொல்றேன். கூப்பிடாட்டாலும் நீங்க எந்த நிபந்தனையும் இல்லைன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? சூப்பரான வார்த்தை. இது காங்கிரஸ் நன்றி சொல்றேன். இப்போது உங்களுக்கு ஒரு விடியல் வந்திருக்கு என் தலைவர் மூலமா. ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது இப்படிதான் வரணும். இது இனிமே உள்ள யங்ஸ்டர் உள்ள காங்கிரஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணாதான் விஜய் மேல வரதுக்கான வாய்ப்பு. விஜய் மேல வந்து உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கும். காங்கிரஸ் ஃபுல்லாக இங்கே தமிழ்நாட்டில் வர முடியாது, உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு உண்டான இருக்கை கண்டிப்பாக சட்டசபையில் உண்டு. தலைவன் கொடுப்பான், ஒன்றும் கவலையே இல்லை. சார், காங்கிரஸ் வந்து தமிழ் மக்களை வந்து அழிச்சாங்க இலங்கையில, அவங்களுக்கு போய் ஆதரவு கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்களே. அப்போ இதுக்கு முன்னால் அவங்க கூட்டணி வச்சுக்கலையா? ஏன் இதுக்கு முன்னால் ஆட்சி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அதனாலதான் அவங்களை மக்கள் வந்து வேணான்னு முடிவு எடுத்தாங்க. அதுக்கு முடிவு எடுக்கல. எந்த கட்சியோட கூட்டணி இருந்தாலும் அந்த கட்சி சரியில்லை, அவங்களோட நடைமுறை சரியில்லைன்னு எடுத்த காங்கிரஸ் மேலே யாரும் குறை சொல்ல முடியாது. காங்கிரஸ்காரருக்கு தீட தெரியாது, ஏமாத்த தெரியாது. முதல்ல கண்டிப்பா நீங்க மிச்சம் மலமொழி மகாதேவன் இவங்க எல்லாம் அந்த 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 இதெல்லாம் காங்கிரஸ்க்குன்னு ஒரு மரியாதை இன்னமும் இருக்கு. இல்லடா என் தலைவன் கூப்பிட்டு சேர்த்திருக்க மாட்டானே. இப்போ நிறைய பேர் இதுக்கு முன்னால் வந்தாலும், இப்போ ஏடிஎம்கே வந்தாலும் ஏடிஎம்கே என்ன சொல்லுது? நாங்கள் மக்களுக்காக செய்கிறோம், மக்களுக்காக பணி செய்கிறோம், மக்களுக்காக செய்கிறேன்னு சொல்கிறீங்களா? இப்போ ஒருத்தன் ஜெயிச்சு வந்துட்டான், ஆட்சி நடத்த பண்ண முடியாமல் நிற்கிது, வியாபாரம் சந்திப்பு நிற்கிது, எல்லாமே நிற்கிது. சிஎம் கையெழுத்து போட வேண்டிய பேப்பர் எல்லாமே நிற்கிது. அதுக்கு நாங்கள் வெளியிலேருந்து ஒரு ஆதரவு தரோம் சொல்லியிருந்தேனே. நீ மக்களுக்காண்டி இத்தனை நாள் பாடுபட்டீங்கன்னு நினைக்கலாம். அப்படி கொள்ளையடிக்கவே வந்திருக்கீங்க எல்லாரும். இப்போதான் தெரியுது இல்லை, ஒருத்தன் துணிஞ்சு வராங்கும் போது எல்லாரும் வார்த்தையை விடுறீங்களா? இப்போ வார்த்தையை விட சொல்லி பார்க்கலாம். ஜவுடாலாம் பேசுவோம், நாங்கள் இப்போ ஜவுடாலாம் பேசுவோம், தெனாவட்டா பேசுவோம், திமுறா பேசுவோம். ஏன்னா மக்கள் செல்வாக்கு எங்கள்கிட்ட இருக்கு, புரிஞ்சுதுங்களா? மக்கள் செல்வாக்கு என் கையில் இருக்கு. அதனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருமாவளவன் அவர்கள் ஏன் இன்னும் இழுத்துட்டே போறாரு கூட்டணிக்கு வராம? அதாவது எப்பவுமே ஒரு பொருளை டிமாண்ட் பண்ணணும். டிமாண்ட் பண்ணால் அங்கே ஏதோ கேட்குறாருன்னு அர்த்தம் தெரியுது. அதெல்லாம் என் தலைவர் பார்த்துக்கார். ஒன்று அதெல்லாம் ஒன்று பிரச்சனை. எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு இல்லை நாளைக்கு 2 நாளுக்குள்ளே ஆட்சி அமைக்கிறது உறுதி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விஜயை தவிர 2026 இந்த வருஷத்தில் ஆட்சி அமைக்கிறதுக்கு எவனுக்கும் துப்பு கிடையாது. வந்தால் இவர் தான், இல்லை கவர்னர் ஆச்சு வந்தால் இவர் தான் வரணும், இல்லை கவர்னர் ஆட்சி நடத்தி போட்டு இருக்கிற பிரச்சனையை அவர் சால்வ் பண்ணிட்டு போட்டு நமக்கு நல்லது தானே. 6 மாதம் கழிச்சு எலெக்ஷன் வைக்கணும் வைங்க. ஐந்து கவர்னர் பார்த்துக்கிறாரு. நடக்க போகிற பிரச்சனையை வந்து அவர் தலையில் தான் வெடிக்கும், பார்த்துட்டு போட்டோம்.